சென்னை பெரும்பாக்கம் லொகேஷன் தாங்க. சென்னை பெரும்பாக்கம் லொகேஷனில் ரேடியன்ஸ் மெர்க்குரி சரிங்களா, ரேடியன்ஸ் மெர்க்குரி ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு காம்பேக்ட் 2 BHK அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இதை நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸை ஆப்போசிட்லேயே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டர்ஃப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜிம்மு, தேட்டர் இருக்குது, உங்களுக்கு இன்டோர் கேம்ஸு, உங்களுக்கு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங்கில் தான் நீங்கள் வந்து உட்காரணும்னு அவசியம் இருக்காதுங்க. அது ஜூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ 1 மணி டைம் ஆகுது. இந்த உச்சி வெயிலையும் பாருங்கள் எவ்வளோ நல்லாக இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங் இதுதான் அந்த ஓனரோட கார் பார்க்கிங் சரிங்களா. ஒரு எக்ஸுவி காரை நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன். நம்ம வீட்டில் இந்த ஜி பிளாக்குள்ளே யாருன்னா எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்காங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எதுவும் பைக் இல்லை, கார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரும்பாக்கம் ஜங்ஷன் போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து வெஹிக்கிள் ஒரு வேன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த வேன் நம்ம ஜி பிளாக்குக்கே வந்துடும் சரிங்களா. ஸோ அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஜங்ஷனும் போயிடலாம். இல்லை நீங்கள் சப்போஸ் வேறு எங்கனா இருந்து வரீங்க, ஒரு அன்டைமில் வரீங்க, உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வண்டியும் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி எடுத்து வந்து ஜி பிளாக்கிலேயே விட்டுருவாங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷன் தாங்க. சென்னை பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ரேடியன்ஸ் மெர்க்குரி சரிங்களா, ரேடியன்ஸ் மெர்க்குரி ப்ராஜெக்ட்குள்ளே இருக்க ஒரு காம்பேக்ட் 2 BHK அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா இந்த ரேடியன்ஸ் மெர்க்குரியில் ஒரு நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு காம்பேக்ட் 2 BHK வித் கார் பார்க்கிங்கோட ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக பெரும்பாக்கம் லொக்கேஷனில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரும்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் நூக்கம்பாளையம் இந்த OMR கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பொலின் ஹில்ஸ் வழியா. ஸோ அந்த ரோட்டில் போகும்போது தான் நம்மளுக்கு இந்த ரேடியன்ஸ் மெர்க்குரி ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. பெரும்பாக்கம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேடியன்ஸ் மெர்க்குரி ப்ராஜெக்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் யாருன்னா ஒரு நல்ல அம்யூனிட்டிஸோட ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜி பிளாக்ல சேல்ஸ்க்கு வந்துருக்கு. நான் உள்ளே வரும்போதே பார்த்தாங்க ஃபுல்லாகவே நீங்களே பாருங்களேன், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு காட்டுங்க, ஸ்ட்ரீட்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த மரங்கள்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 4 பார்க் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய பார்க் தான். நான் எல்லாமே உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன் சரிங்களா. இதை நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸை ஆப்போசிட்லேயே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய டர்ஃப் கொடுத்துருக்காங்க. வாலிபால், ஃபுட்பாலு, உங்களுக்கு ஷெட்டிலோட நல்ல ஒரு பெரிய டர்ஃபாகவே இருக்குது. FC மெரினா ஃபுட்பால் அகாடமின்னு சொல்லிட்டு அது ஒரு நேம் சரிங்களா. அது மாதிரி நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ரேடியன் மெர்க்குரி மட்டும் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் இருக்குது. அந்த கிளப் ஹவுஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிம்மு, தேட்டர் இருக்குது, உங்களுக்கு இன்டோர் கேம்ஸு, உங்களுக்கு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல கண்டிஷனில் இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. ஸோ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் நம்மளுக்கு டெனண்ட் எல்லாமே வெக்கேட் பண்ணாங்களாம். 15,000 15,000 வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டல் போயிட்டுருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. நான் சப்ஸ்கிரைப் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராஜெக்டாக மட்டும் தான் இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். இது நம்ம என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கேட் போட்டிருக்காங்க. அதர் பர்சன் யாருமே உள்ளே என்ட்ரு ஆக முடியாது சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பப்ளிக் சார்ஜ் மாதிரி எல்லாமே நம்மளுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. நான் நடந்து போகிறேன், ஏரியாவை பாருங்கள். உள்ளே இது ஜி பிளாக் மட்டும்தான் உங்களுக்கு ஏலேருந்து ஜி பிளாக் வரைக்கும் இருக்குது சரிங்களா. ஒரு பிளாக் தனித்தனியாகவே நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், பார்க் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு கிளப் ஹவுஸ் இருக்குது, உங்களுக்கு டர்ஃப் இருக்குது. நம்ம சைட்டு உள்ளே என்ட்ராகும் போதே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டுறேன். ஃபுட்பால், வாலிபால் கோர்ட் இருக்குது, பார்க் இருக்குது, நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக் இருக்குது, நீங்கள் ஈவினிங்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சிட் அவுட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே பாருங்களேன். ஸோ ஈவினிங்கில் தான் நீங்கள் வந்து உட்காரணும்னு அவசியம் இருக்காதுங்க. அது ஜூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ 1 மணி டைம் ஆகுது. இந்த உச்சி வெயிலையும் பாருங்கள் எவ்வளோ நல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கு ஃபுல்லாகவே அந்த மரங்கள்லாம் வச்சு ஒரு மாதிரி ஆம்பிஷன் அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி ஃபுல்லாகவே நம்மளுக்கு CCTV கேமராவும் இருக்குங்க. அது மாதிரி நான் வாட்ச்மேன் அங்கிள் வெளில இருந்தால் அவர்கிட்டே கேட்டேன் மழை பெஞ்ச டைமில் இங்கே தண்ணி வந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ளட் வரலன்னு தான் அவரு சொன்னார். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் சைட்டு பார்க்க வரும்போது பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணிலாம் வெளியில் போகிறதுக்கு ட்ரைன் வாட்டர் உங்களுக்கு அந்த வெளியில் போகிறதுக்கு அதுக்கான பைப் லைன் எல்லாமே உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு லைவாக தான் காட்டுறேன். நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்து பார்க்கும்போது
உங்களுக்கு நான் சொல்கிறது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாகவே பார்த்துக்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள் டர்ஃப் இருக்குது பக்கத்தில். இங்கேருந்து பாருங்கள் நல்ல ஒரு பெரிய டர்ஃபுங்க. அது சின்ன நான் கீழே இருந்து காட்டும்போது சின்னதாக மாதிரி தெரிஞ்சது, இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு பெரிய டர்ஃபாக இருக்குது. பார்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய பார்க்குங்க. அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த ஜி பிளாக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா காம்பேக்ட் 2 BHKக்கு எப்பவுமே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வராது. ஆனால் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வித் கார் பார்க்கிங் ஒரு எக்ஸிவி காரே நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்காக இருக்குது. நான் எல்லாமே காட்டுறேன், வாங்க போகலாம். இங்கெல்லாம் பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு செட் பேக்குங்க. நம்ம ப்ராஜெக்டை சுற்றி தான் ஜி பிளாக்கை ஜூம் பண்ணுங்களேன். ஜி பிளாக்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு ஃபுல்லாக செட் பேக் வச்சு ஃபுல்லாகவே மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 7 இயர்ஸ் ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. வாங்க உள்ள போகலாம். இங்கெல்லாம் பாருங்கள், 1 மணி ஆகுது. 1 மணிக்கு நம்ம சைட்டை சுற்றி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்லாவே இருக்குது. இங்கேருந்து பார்க்க பாருங்கள். இங்கேருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த விஷுவல் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காட்டுங்க. நல்ல ஒரு பெரிய பார்க்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நீங்கள் இந்த 1 மணி 2 மணி டைமில் கூட அங்கே கூட பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. 1 மணி டைமில் கூட நீங்கள் இந்த டைமில் கூட கூட்டு போய் உங்கள் பசங்களாம் விளையாட வைக்கலாம். இங்கே பாருங்கள், பாத்வே மட்டும் பாருங்களேன். ஒரு 30 அடிக்கு நல்ல ஒரு பெரிய பாத்வே, ஒரு ரோடு மாதிரி இருக்குது. ஒரு கார் வந்தாலும் இன்னொரு கார் எடுக்கலாம். நம்மளோட கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விஃப்ட் நிற்கிது பாருங்கள். இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். இதுதான் அந்த ஓனரோட கார் பார்க்கிங் சரிங்களா. ஒரு எக்ஸிவி காரை நீங்கள் தாராளமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ஃபீட் கிட்ட நம்மளுக்கு செட் பேக் விட்டு ஃபுல்லாக மரங்கள்லாம் வச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்க. பார்க்கும் போதே அந்த ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு வருது. ஸோ இது மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே உங்கள் பட்ஜெட்குள்ளே வர மாதிரி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே மேலே போயிடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க நான் லைவாக உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், சார்ஜ் ஏறிட்டு இருக்கு பாருங்கள் பைக்கு. பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன். நம்ம வீட்டில் இந்த ஜி பிளாக்குள்ளே யாருன்னா எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்காங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கான செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட் தான் சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாருன்னா ஒர்க் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே நம்மளுக்கு போஸ்ட் பாக்ஸும் இருக்குது சரிங்களா. யாரும் லெட்டர் எதனா வந்ததுன்னா இங்கே போட்டு நம்ம சொல்லிடலாம். வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இது நம்மளுக்கு ஒரு லாபிங்க. லாபிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஒரு கேமரா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடு கொடுக்குற மாதிரி ஒரு டிஜிட்டலாக நம்மளுக்கு ஓடிட்டுருக்கு. ஒரு ஃபோனுக்கான லைன் இருக்குது சரிங்களா. லிஃப்ட் இப்போ 2nd ஃப்ளோரில் இருக்குது, கீழே வந்துட்டுருக்குங்க. ஏன்னா உங்களுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியும் சூஸ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லிஃப்ட் வந்துருச்சு, வாங்க அப்படியே உள்ளே போகலாம். டோட்டலாக இந்த ஜி பிளாக்ல பார்த்தா நம்மளுக்கு 4 ஃப்ளோர் வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தா 3rd ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் வந்துருங்க. 3rd ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டுமே வரலங்க. இவ்வளோ வீடு இருக்குது, ஆனால் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு நாய்ஸுமே வரல. ரொம்ப அமைதியாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போதே. வாங்க போயிடலாம். இது நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டு வரும் சரிங்களா. சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர்லாம் நம்மளுக்கு ஹுட்டன் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக இப்போ தான் டெனண்ட் வெக்கேட் பண்ணாங்க. அது மாதிரி இன்னொரு அம்யூனிட்டிஸ் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டாங்க. என்ன அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட எதுவும் பைக் இல்லை கார் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெரும்பாக்கம் ஜங்ஷன் போகிறீங்க அப்படின்னா கீழே வந்து வெஹிக்கிள் ஒரு வேன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேனுக்குள்ளே வந்து அந்த நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த வேன் நம்ம ஜி பிளாக்குக்கே வந்துடும் சரிங்களா. ஸோ அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் ஜங்ஷனும் போயிடலாம். இல்லை நீங்கள் சப்போஸ் வேறு எங்கனா இருந்து வரீங்க, ஒரு அன்டைமில் வரீங்க, உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வண்டியும் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜி பிளாக்கிலேயே விட்டுருவாங்க. அது இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே வர ஒரு அம்யூனிட்டி சரிங்களா. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா ஒரு காம்பேக்டான ஹால் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி உள்ள எல்லாமே பார்த்துட்டேன். வீடு ரொம்ப சூப்பராகவே இருக்குது சரிங்களா. ஸோ 15,000 வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டல் இன்கம் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி தான். 2 days மாதிரி தான் நம்மளுக்கு டெனண்ட் வெக்கேட் பண்ணாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே கண்ணாடி போட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகி என்னால் கண்ணு கூட ஓப்பன் பண்ண முடியல. அதனால தான் வீட்டுக்குள்ளே கண்ணாடி போட்டு பேசுகிறேன் சரிங்களா. ஸோ காம்பேக்டாக ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் ஷோபா போட்டுக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்டர்நெட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் அந்த லைன் அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு ஓடிஎஸ் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10x10 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஓடிஎஸ் ஏரியா நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள் ஒரு சின்னதாக பூஜா ரூம் இருக்குது. ஸோ இபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 phase இபி வருங்க. அந்த இபி கண்ட்ரோல் பேனல் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க.
விண்டோஸ் எல்லாமே யூபிவிசியில் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ ஹாலில் இருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காம்பேக்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, பில்டப் ஏரியாவை சொல்ல மாட்டேன். பில்டப் ஏரியாவை பொறுத்தவரைக்கும் 610 610 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸ் பொறுத்த வரைக்கும் 252 252 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும் சரிங்களா. ஸோ கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டாகவே இருக்கு. ஸோ இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அந்த வாட்டர் பியூரிஃபை வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஸ்பேஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. இது வந்து நீங்கள் டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு பாத் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து டாய்லெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 ரெஸ்ட்டும் நல்ல ஒரு காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்ட் 2 BHK தான் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9x9 9க்கு 9ல இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். இந்த பெட்ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நம்ம ஒரு காட் போட்டுக்கலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாருங்க வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ஆல்ரெடி நான் கீழே காட்டணும் பார்த்தீங்களா. ஸோ சைடில் அந்த வாழை மரங்கள்லாம் வச்சு அந்த ஸ்பேஸ் காட்டணும் பாருங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த 10 feet செட் பேக்ல அந்த வாழை மரம் பெரிய பெரிய மரங்கள்லாம் காட்டணும் பாருங்க. அந்த சைடு நம்மளுக்கு வந்துடும். அது வென்டிலேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லேஃப்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷனும் நம்மளுக்கு வந்துடும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால் பெயிண்டிங் மாதிரி நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர்லாம் எல்லாம் அந்த பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9x9ல வந்துடும். இங்கே பாருங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே டார்க் கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஒரு ஃபேனுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. ஏசிக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. இங்க வந்து நீங்க டிவியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்க வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்னதாக நம்ம காட் போட்டுக்கலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்க பாருங்க பால்கனி நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. எல்லாமே காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க பால்கனி இருக்கு. கீழே 3rd floor வரைக்கும் எவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்கு பாருங்க. 4th floor வரைக்கும் மரம் போதுங்க. அதனால உங்களுக்கு நிழலுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் எதனா வென்டிலேஷன் இந்த காற்றுலாம் வாங்குறீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் வாரண்டி வைஸ் நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. இங்கேருந்து நீங்கள் மெயின் ரோட் போகிறீங்க அன்டைமில் போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வேனும் கீழே இருக்குது. நீங்கள் கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா வேன் நம்ம சைட்டுக்கிட்டே வந்துடும். நீங்கள் அப்படியே வேன் ஏறி நீங்கள் பெரும்பாக்கம் ஜங்ஷன் போயிடலாம். இல்லை அன்டைமில் நீங்கள் வரீங்கன்னா கூட நீங்கள் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம் சரிங்களா. ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, தேட்டர் இருக்குது, டர்ஃப் இருக்குது, உங்களுக்கு ஃபுட்பால் கோர்ட் இருக்குது, வாலிபால் கோர்ட் இருக்குது, வாக்கிங் போகிறதுக்கு ட்ராக் இருக்குது, நீங்கள் ஈவினிங்கில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இவ்வளோ அம்யூனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. சரிங்க நம்ம ஃபுல்லாகவே பார்த்துறோம். இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம் சரிங்களா. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி உங்களுக்கு பில்டப் ஏரியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 610 610 நம்மளுக்கு பில்டப் ஏரியா வரும். சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி 6 to 7 years ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 252 252 நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க 34,50,000 34,50,000 பிரைஸ் கோட் பண்றாங்க. அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்லி பிரைஸ் நெகோஷியேஷன் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.